இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சித்தர்கள் அதிக நாட்கள் எப்படி உயிர் வாழ்ந்தாங்க, அதுக்கு அவங்க எந்த சுவாச முறையை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இத பார்க்க போறோம். அதாவது யோகி பிரீத் பிராணாயாமம். சோ நீங்க இப்பதான் யோகம் ஃபிட்னஸ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யோகி பிரீத்திங், அதாவது யோகி சுவாசம். நம்ம சித்தர்மார்கள்லாம் அதிக நாள் உயிர் வாழ்ந்த சுவாசம் இந்த முறை தான். இதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல இருக்க பகுதியை, வயிற்றில் இருக்க பகுதி, மார்பு பகுதி, தோள்பட்ட பகுதி, இது மூணாக பிரித்து மூணுக்கும் எனர்ஜி போகிற மாதிரி, சுவாசத்தை போடுற மாதிரி, நம்ம உதர விதானத்தை வேலை செய்ய விடுற மாதிரி. இப்போ இந்த சுவாசத்தினால உதர விதானம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சனல் பிரீத்திங்னு சொல்கிறது, அதாவது யோகி சுவாசம். இந்த சுவாசத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னாவே நம்ம உடம்புக்குள்ளே நல்ல ஆயிலை நீடிக்கிறதுக்கான எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். நார்மலுக்கு வாங்க. கையில் சின்முத்திரை வச்சுக்கோங்க. அப்படியே சுவாசத்து மூலியமாக உங்கள் வயிற்றை ரொப்புங்க. நல்லா வயிறு உப்பி இருக்கணும். சுவாசம் இழுத்து நல்லா வயிற்றில் உப்புங்க. உப்பிட்டு அப்படியே மொல்ல சுவாசத்தை விடுங்க. நம்ம கவனத்தை எது மேலே வச்சு நம்ம சுவாசிக்கிறோமோ அந்த உறுப்பு நல்லா வேலை செய்யும். இப்போ நம்ம வயிறில் வச்சு சுவாசத்தை பண்ணும்போது என்னன்னா, வயிற்றுலேருந்து ஒரு விதமான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி அப்படியே மேலே போகும். அந்த உதரவிதானங்கிற பகுதி, டயாஃப்ராம், அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த லெவலில் டச் பண்ணி தான் மேலே போகும். அந்த உதரவிதானங்கிற பகுதி நல்லா வலுவடையும். இதுதான் யோகிமார்கள் பயன்படுத்த டெக்னிக். இப்போ நம்ம சேர்ந்தாப்பில் ஒவ்வொன்றா பிரித்து சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 3 சேர்ந்தாப்பில் செய்ய போகிறோம். இதுதான் நம்ம ரெகுலராக செய்யணும். இப்போ நம்ம செஞ்சது ஃபோக்கஸ் வந்து வயிற்றில் மட்டும் இருந்தது. அப்போ அந்த உதரவிதானத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டோம். அடுத்தது மார்பு சுவாசம். அப்படியே சுவாசத்தை அப்படியே மார்பை விரித்து மார்பு நிறைய அப்படியே ரொப்புங்க சுவாசத்தை. நுரையீரல் 3 லேயரும், இந்த பக்கம் இருக்க 2 லேயரும் நல்லா விரிஞ்சணும். இந்த சுவாசம் பண்ண என்ன ஆகும்னா, உள்ள எல்லா 6000 சிற்றறைக்குள்ளேயும் உள்ளே போகும். இந்த சுவாசம் போயிட்டு 6000 இதுக்குள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் வெளியில் கொண்டாந்து விடணும். நல்லா லங்கு விரியணும், லங்கு சுருங்கணும். நுரையீரல் நல்லா விரியணும், சுவாசம் நல்லா சுருங்கணும். நல்லா ஒரு 3 முறை 5 முறை எடுத்து நல்லா உங்கள் எண்ணங்களில் மார்பு கூட்டில் வச்சு சுவாசத்தை இருக்கும்போது 2 பக்கத்து இருக்கிற நுரையீரலும் நல்லா விரியணும், சுருங்கணும். இப்போ என்னன்னா, நீங்கள் இந்த மார்பு சுவாசம் பண்ணும்போது உள்ளே இருக்கிறதுல தேவையற்ற காற்றுகள்லாம் உள்ளே இருக்கும். அதுதான் இந்த தொற்றுகளால் வர ஆரம்பிக்கிறதெல்லாம் இது அழிச்சிடும். இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் கொண்டாந்து எல்லாத்தையும் வெளியில் கொண்டாந்து விட்டுரும். நல்ல மார்பு சுவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய சுவாசத்தை அப்படியே தோள்பட்டைக்கு வச்சு தோள்பட்டை அப்படியே எந்திரிக்கணும். நல்லா இன்ஹேல் பண்ணும்போது ஷோல்டர் 2 மேலே வரணும். எக்ஸேல் பண்ணும்போது அப்படியே தோள்பட்டை கீழே இறங்கணும். இந்த யோகி பிரீத்திங்கில் வயிறு சுவாசம், மார்பு சுவாசம், தோள்பட்டை சுவாசம் 3 சேர்ந்தாப்பில் செய்ய போகிறோம். இதுதான் யோகி பிரீத்திங்கிறது. இது நம்ம இந்த யோகி பிரீத்தை எடுத்துக்கும்போது என்னன்னா, ஒவ்வொரு சித்தர்மார்களும் ரொம்ப வருஷம் வாழ்ந்ததுக்கு காரணமே இந்த யோகி பிரீத்திக்கு தான். இதை செஞ்சாவே போதும், வயிற்றுக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தவிடுபடியாக ஆக்கிவிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணோம், நம்ம தனித்தனியாக செஞ்சதை சேர்ந்தாப்பில் செய்ய போகிறோம். உங்கள் அப்படியே சுவாசத்தை நல்லா இழுங்க, வயிற்றை ரொப்புங்க, அப்படியே மார்பை ரொப்புங்க, அப்படியே தோள்பட்டையை ரொப்புங்க, அப்படியே தோள்பட்டை சுவாசத்தை மொல்ல வெளியில் விடுங்க, மார்பு சுவாசத்தை மொல்ல வெளியில் விடுங்க, வயிற்று சுவாசத்தை மொல்ல வெளியில் விடுங்க. இப்போ அப்படியே வயிற்று பகுதியை நல்லா ரொப்புங்க. அப்படியே கண்டினியூஸாக செய்யுங்க. எவ்வளோக்கு நம்ம சுவாசத்தை இழுக்கிறோமோ
அதோட 2 பங்கு காற்றை நம்ம வெளியில் விடணும். அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் கெட்ட காற்றெல்லாம் வெளியில் கொண்டாந்து விட்டுரும். அந்த கரியமில்லா வாயுவெல்லாம் வெளியில் கொண்டாந்து விடுறது தான் யோகி பிரீத்திங். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வயிற்று ரொப்பி, மார்பு ரொப்பி, தோள்பட்டை ரொப்பி ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணும்போது எல்லா உறுப்புக்கும் அந்த சுவாசம் போய் சேரும். அப்போ எல்லா உறுப்புக்கும் போய் சேரும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிற ராஜ உறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், கணையம் எல்லாமே, பித்தப்பை, இது எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா நுரையீரலும் இருதயமும் நல்லா வேலை செய்யும். இது இந்த ராஜ உறுப்புகள்லாம் இது வேலை செய்ய ஆட்டோமேட்டிக்காக கழிவு முறையாக வெளியில் ஏறும். இன உறுப்பு வழியாக சிறுநீரம், மலம் இதெல்லாம் ஈஸியாக வெளியாகும். இந்த பிரீத்திங்கை செய்யலாம். இதை ஒரு 10 முறையிலேருந்து 20 முறை வரைக்கும் செய்யும். ஆரம்பத்தில் ஒரு 5 முறை செஞ்சு பழகலாம். அப்புறம் 10 முறை, அப்புறம் 15 முறை, அப்புறம் 20 முறை. 20 முறை நம்ம டெய்லி செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா உடம்புக்குள்ளே முதல்ல மலம் தான் வெளியில் ஏறும். நாள்பட்ட மலம். யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நல்லா ஃப்ரீயாகிடும். ஒரு 20 முறை சுவாசம் எடுத்து விட்டு பழகிட்டாங்கனாவே அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மலமெல்லாம் ஈஸியாக வெளியேறும். ஏன்னா உடம்புக்குள்ளே ராஜ உறுப்புக்கு அவ்வளோத்துக்கும் வேலை கொடுக்கக்கூடியது இந்த பிராணாயாமம். இந்த வைட்டல் ஃபோர்ஸ் உள்ளெல்லாம் போயிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இதை செஞ்சு முடிச்சு அடுத்த நொடியே வரக்கூட ஃபீலிங் வந்துடும். ஏன்னா உள்ளே இருக்கிறதுல என்னென்னா அடி வயிற்றுக்குள்ளே இருக்கிற தொப்புளுக்கு கீழே இருக்கிற அபான வாயுவை உடனே ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். பண்ணிவிட்டோன்னா என்னென்னா அபானம் பிரிய ஆரம்பிச்சுன்னா மலஜலம் ஈஸியாக பிரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அபான வாயுவுக்கு மேலே இருக்கிற சமான வாயுவும் நல்லா பிரித்து விட்டுரும். அப்போ நல்லா என்ன ஆகும், நல்ல செரிமானத்தன்மை வரும். செரிமானத்தன்மை நல்லா இருந்துச்சுன்னாவே கழிவு நல்லா வெளியேற ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒவ்வொரு ஆர்கனுக்கும் போகும்போது இந்த தச வாயுக்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் யோகி சுவாசம். இந்த யோகி சுவாசம் எடுக்க என்னன்னா கண்ணுக்கு போகிறது, காதுக்கு போகிறது, மூக்குக்கு போகிறது, வாய்க்கு போகிறது, மலத்துக்கு போகிறது எல்லாமே வேலை செய்ய வைக்கிறது தான். தச வாயுக்களையும் வேலை செய்ய வைக்கிறது தான் இந்த யோகி பிரீத்திங். யோகி 10,000 வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க, 2000 வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இதுதான். அப்படியே நார்மலுக்கு வந்துடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் செஞ்சதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். அந்த எனர்ஜி எல்லாம் பாருங்கள். அந்த ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஷோல்டர் பெயின் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அது ரிலீஸ் ஆகிடும். யாருக்கெல்லாம் மார்பில் குத்துற மாதிரி ஒரு அடைக்கிற மாதிரி இருந்தோ அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆன மாதிரியே இருக்கும். ஸ்டொமக் பெயின் இருக்குதோ அவங்களாம் இது செஞ்சுருந்தாங்கன்னா உடனே அந்த வலி ரிலீஸ் ஆகிறத நம்ம உணர முடியும். அதுக்கு தான் நம்ம அந்த பிரீத் எடுத்து முடித்தோன்னே அந்த சுவாசத்தை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது என்னாங்கன்னா வயிறு வலி இருக்கிறவங்களுக்கு குறையும். அதுவும் குறிப்பிட்ட பெண்களுக்கு சொல்லும்போது அந்த மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போதெல்லாம் இந்த பிரீத்திங் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலிங்கிற உணர்வே இருக்காது. அதே மாதிரி செஸ்ட்டில் யாருக்கெல்லாம் வலி இருக்குதோ அவங்களாம் இது செஞ்சாங்கன்னா அந்த வலிங்கிற உணர்வு குறைஞ்சிரும். கழுத்து வலி, ஷோல்டர் வலிலாம் இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சாங்கன்னா அந்த வலியெல்லாம் குறைஞ்சிரும். இது ஒரு பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யும். இது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நல்ல ஒரு டம்ளர் தண்ணி அருந்திட்டு இது செஞ்சாங்கன்னா உடம்பு நல்லா ஃப்ரீ ஆயிரும். இதை நம்ம பழக்கத்தில் ஒரு 10 முறை அப்படியே நம்ம செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சிடும். ஓகே, ரிலாக்ஸ். கண்ணை திறந்து நார்மல் மூச்சுக்கு வந்துடுங்க. ஏன்னா விவர்ஸ், இந்த யோகி சுவாசம் பயிற்சி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி நாங்கள் ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ தாங்க புரியுது அந்த காலத்தில் ஏன் சித்தர்கள் ரொம்ப வருஷங்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு. இந்த யோகி சுவாசம் பண்ணதால் தான். ஸோ அவங்க ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இந்த யோகி சுவாசம் நம்மளும் பண்ணணும்னா நம்மளும் நிறைய வருஷங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். ஸோ நம்மளும் நிறைய வருஷங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த யோகி சுவாசம் பண்ணோம்னாவே போதும். நிறைய வருஷங்கள் வாழலாம், அதுவும் ஆரோக்கியமாக வாழலாம். இன்னும் நிறைய பேருக்கு இந்த யோகி சுவாசம் அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு இந்த யோகி சுவாசம் இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பிராக்டிஸ் பண்ணட்டும். பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் நிறைய வருஷங்கள் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு யோகா பயிற்சி தேவைப்பட்டாலோ இல்ல வர்ம சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பேசிக்கலாம். என்னோட யோகா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்க்கலாம். சாரோட எக்ஸசைஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் கவிதா பாஷா. நன்றி.